வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போறது சனி பகவானை பற்றி. மிக சக்தி வாய்ந்த கலியுகத்துல தன் வசப்படுத்தி தன் லீலா வினோதங்களை நடத்தணும் சூரியனோட புத்திரன்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான். அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சனி எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். மற்ற கிரகங்களை மாதிரி ஒருதலைபட்சமா செயல்படாதவர். தன்னை ஒருவர் எவ்வளவு தூரம் வழிபட்டாலும் தன்னோட காரியத்துல திறம்பட செய்து முடிப்பவர். இவருடைய பார்வை படாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இவரோட பார்வையில அகப்படாதவர்கள் தெய்வீக வரிசையிலையும் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. தன்னுடைய தாய் சாயாதேவியோட தவ பலத்தினால பராசக்தியோடைய போராடி தன் மகனுக்கு தன் நியாயம் கிடைக்க போராடி சிவன்கிட்ட ஈஸ்வர பட்டம் பெற்றவன்னு சொல்லுவாங்க. அப்படி மிகப்பெரிய தவ வலிமைக்கு மிகுந்த தாய்க்கு பிறந்தவர் தான் இந்த சனீஸ்வரன் சொல்லுவாங்க. நவக்கோள்கள்ல நீண்ட காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பலன்களை தரணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னாக்கா யாராலும் அதை தடுக்க முடியாது. நியாய தர்மத்தை கடைபிடிக்கும் இவர் ஒரு மிகப்பெரிய நீதிமான். அதே சமயத்துல தவறுக்கு உண்டான தண்டனையை கட்டாயம் தருவார் அப்படின்னு சொல்லலாம். இவர் கண்ணை கட்டி கொண்ட மாதிரி தோற்றம் இருக்கும். இவரோட கண்கள் இருந்து யாரும் தப்பறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு கதிர்வீச்சை கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய மக்களை நடுநடுக வைக்க சனி பகவானை பத்தி ஒரு சிறு குறிப்பு. இந்த சனி பகவான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல ஆகாய தத்துவத்தை பெறுவார். இந்த மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாய தத்துவம் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தி மக்களுடைய பாவ புண்ணியங்களை சீர்தூக்கி அதற்கு தக்கபடி நீதி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தர்மத்துக்கு தலை வணங்கக்கூடிய இவர் இந்த தர்மம் பண்றாங்க இல்லையா, புண்ணியம் பண்ணவங்ககிட்ட கொஞ்சம் அவரோட கருணை எதிர்பார்க்கலாம். யோகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, சித்தர்கள், யோகிகள் அப்படின்னு சொல்லவங்க இந்த சனி பகவான் நெருங்க மாட்டார். எதையுமே விரும்பாத பற்று அவர்களிடம் இருந்து அவர் எதையுமே இல்லாதவங்க கிட்ட எது மேலேயும் ஆசைப்படாதவங்க கிட்ட சனி பகவான் நெருங்க மாட்டார்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ எந்த பற்றும் இல்லாம இந்த கலியுகத்துல மனிதர்கள் இருக்கிறது கஷ்டம். அதனாலேயே சனியை கண்டா நம்மளுக்கு ஒரு விதமான பயம் நம்மளுக்கு இருக்கும். பலாத்காரம், அடியாள்களை விட்டு சொத்துக்களை அபகரிக்கிறது, வயது முதிர்ந்தவர்கள் துன்புறுத்துறது, நீச்ச ஜாதியினருக்கு தீங்கு இழைக்கிறது, சிவஸ்தல சொத்துக்களை தன் வசப்படுத்துறது, கன்னிப்பெண்களை, இளம் பெண்களை தன் உச்சிக்கு பயன்படுத்தி அடிப்பணிய வைக்கிறது, விஷம், நெருப்பு, ஆயுதம், கயிறு போன்றவற்றால் உயிர் வதை செய்கிறது, அடிமையாட்கள், வேலையாட்கள் வைத்து தகாதவைகளை செய்ய சொல்வது, அது போக பெற்ற பிள்ளையே விலை பேசி அவர்கள் மூலம் பொருள்கள் தேடுவது, இது போன்ற காரியங்களை செய்கிற பிறவிகளுக்கு சனி பகவான் தன்னுடைய ஜனனகால ஜாதகத்துல நீச்சம் அல்லது அஸ்தமனம் இல்லை வக்ர நிலையில் இருப்பார்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பல வகையான தர்ம காரியங்களை செய்து புண்ணியங்களை தேடிக்கொண்டாருடைய சனியோடைய கடுமை குறையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கலியுக கர்த்தான்னு சொன்னோம் இல்லையா சனி பகவான், இவரு தன்னோட ஒரு ஜனன கால ஜாதகத்துல இந்த திரிகோணம், அதாவது திரிகோணம் கேந்திரம்னு 2 இடம் சொல்லுவோம். இதுல 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல சனி பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த பிறவியில செய்யக்கூடிய நன்மை அல்லது தீமைகளுக்கு தக்கபடி உடனுக்குடனே இப்பிறவியில அந்த பலன்கள் அனுபவிக்க வேண்டிய செய்வார்.
2, 5, 8, 11ஆம் இடங்கள்ல இருந்தது அப்படின்னாக்கா, இந்த ஜாதகர் கடந்த பிறவியில செய்த நன்மை, தீமைக்கு தக்கபடி இந்த பிறவியில பலன்களை அனுபவிக்க செய்வார். 3, 6, 9, 12 இடங்கள்ல இருந்தாரு அப்படின்னாக்கா, இந்த பிறவியில செய்த நன்மை தீமைகளை அவர் வந்து வர பிறவியில கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சனி பகவான் நிற்கும் போதும் நிற்கிறப்பவும் ஒவ்வொரு பலன்களை இந்த ஜீவனுக்கு அவர் கொடுத்து வழங்கிட்டு வருவார். இன்னும் சொல்ல போனா சனி எந்த நட்சத்திரத்தை வாங்கி நிற்கிறாரோ, எந்த சாரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வாங்கின நட்சத்திரத்திலிருந்து அதை எண்ணி வரும்போது சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுல இருந்து 5, 6, 8, 10, 11, 20, 26 நட்சத்திரங்களை பிறப்பு ஜாதகமாக பெற்றவர்களுக்கு சனி பகவான் வந்து சோதனை பலன்கள் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் மேலே சொன்ன நட்சத்திரங்கள்ல பிறப்பு லக்கணம் அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன். லக்னம் அமைகிறது உங்களுக்கு தெரியும். லக்னம் எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குதோ அதனோட நட்சத்திரம் எதுவோ இந்த 5, 6, 8, 10, 11, 20, 26 நட்சத்திரங்களை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி லக்னம் அந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தது அப்படின்னாக்கா சனி நல்ல பலன்களை, சனியுடைய நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல மேலே சொன்ன இந்த நட்சத்திரங்களில் எந்த வீட்டினோட அதிபதி பெறுகிறாரோ அந்த வீட்டினோட அதிபதிக்கு சனி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்து சுத்தமாகவே கிடைக்காது. மேலும் இந்த சனியோடைய நட்சத்திரத்தில், அதாவது சனி நிற்கிற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து 5, 6, 8, 11, 10, 20, 26 இந்த நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஆயுளுடைய பாவகமும் தனாதிபதியும் லக்னாதிபதி, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் லக்கணத்துக்கு அதிபதியும் இவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இவங்களுக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கஷ்டம். என்னைக்கு இருந்தாலும் அது தொந்தரவை நம்மளுக்கு காமிச்சு. அதுவும் இல்லாம உடல்ல பலவிதமான நோய்களுக்கு தான் எதையுமே சாதிக்க முடியாத நிலையில அப்படியே ஒருவேளை சாதிச்சிட்டாலும் அதை நினைத்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும். இந்த சனியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு 2 வயசு வர வரைக்கும் தாய் தந்தை இந்த வர்க்கங்கள், தாயோடைய குலமும் தந்தையோடைய குலமும் பெரிய பிரச்சனைக்கு உண்டானதா மாறும். சொத்து, பொருள் இதெல்லாம் நம்மளுக்கு அழிவு ஏற்படும் சொல்லலாம். இன்னும் சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொய்களை சொல்லி தனம் தேடுவதும், சூதாடுறது, சூதாட்டத்தில் நயவஞ்சகமா பொருள்களை அபகரிக்கிறது, வட்டிக்கு பணம் கொடுத்து துன்புறுத்துவது போன்ற வழிகளை செய்தவங்களுக்கு சனி பாவகிரகங்களோடு சேர்ந்து இருப்பார் ஜனனகால ஜாதகத்தில். சிவ ஆலயங்களை புதுப்பிக்க செய்யறது, அனாதை ஏழை முதியோர்களுக்கு ஆடை அன்னம் இருக்க இடம் தந்து ஆதரவளிக்கிறது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடிய ரோகத்தால் பாதிப்படைகிறது, இது போல செயல்கள் மூலியமா சனி ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சு சுப கிரக பார்வை சேர்க்கை பெற்று இருப்பாங்க. கர்மாவுக்கு சனிக்கும் மற்ற கிரகங்களையும் கூட அதிக பங்கு உண்டுன்னு சொல்லலாம் அந்த கர்மாவை கொடுக்கறது. சரி, இந்த நீச்ச ஜாதிகள் குடியிருக்கும் இடம் சொல்லுவோம் இல்லையா? நீச்ச ஜாதிகள் குடியிருக்கும் இடம், கருத்த உருவங்கள் நிறைந்த இடம், துஷ்டர்கள் வாழும் இடம், மேடான இருண்ட பகுதி, அசுத்தமான நிறைந்த இடம், இதெல்லாம் வந்து சனிக்கு உகந்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி ஒருவரை தண்டிக்க விரும்பிட்டார் அப்படின்னா அந்த நபரை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரவழைத்து தக்க தண்டனை தருவதில் இவருக்கு நிகர் இவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காம ஒருவரைய உயர்த்தி அவர் மக்களுடைய மத்தியில் அவமானப்படுத்தி கீழே தள்ளுவதில் சிறப்பு வாய்ந்தவர். அதே நேரத்தில் ஒருவரை உயர்த்த வேண்டும், அவரை யாரும் அசைக்கக்கூடாது என்று செயலில் ஈடுபட்டு அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதில் இவருக்கு நிகர் எவருமே இல்லை.
இவ்வளவு சிறப்புகளை பெற்ற சனி கலியுகத்துடைய கர்த்தா அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஏன்னா மிக உயரத்துக்கு கொண்டுகிட்டு போறது அவருடைய மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். சரி, இப்போ சனியை பத்தி இன்னும் கொஞ்சம். நம்முடைய ராசி அதிபதி இருக்கு அப்படிங்களா? சந்திரன் என்ன நட்சத்திரம்? இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி சூரியன் சேர்ந்து சனி அவங்கள பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய உயர்வுக்கு பங்கம் ஏற்படும். திடீர் வீழ்ச்சி, தந்தைக்கு பாதிப்பு, தந்தை மகன் வழக்காடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி போகும். லக்னாதிபதியோடவோ அல்லது சந்திரன் சேர்ந்தோ சனி பார்த்தால் மனம் மன நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பயம், சித்தப்பிரமை, தாய் தாய் வழியில தோஷம், தாயோடைய அனுசரிப்பு இல்லாமல் போகிறது, சுகக்கேடு ஏற்படுறது, இப்படிலாம் ஏற்பட்டு போகும். இப்போ இது கூட செவ்வாய் சேர்ந்து சனி பார்த்தா ஆயுதம், மின்சாரம், நெருப்பு, இந்த மாதிரி வகையில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பயம், கூட பிறந்தவங்க கூட பயம், நிலம் பாதிக்கிறது, அது மூலியம் நம்மளுக்கு தொல்லைகள் வர்றது, தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அதிகமாகிறது, இதெல்லாம் நம்மளுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும். சரி, இடம் சம்பந்தப்பட்ட இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாதகத்தில் பொதுவாகவே ஜோதிகள் சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அடிபட்டுக்கிட்டே இருக்குது, தலைப்பகுதியிலும் கால் பகுதியிலும் ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, பிரச்சனை நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த வகையில் தான் சனி செவ்வாய் சேர்க்கை நம்மளுக்கு இருக்கும். அது போக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திக்கு சொந்தமான ஒரு கிரகம் இந்த சனியோட சேர்ந்தது இல்லை பார்த்ததுன்னு வச்சுக்கங்களேன், கல்விக்கு தடை ஏற்பட்டு போகும். மாமன் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தி இல்லாத நிலைமை ஏற்படுத்தும். தோல், நரம்பு, இந்த மாதிரி ஒரு வியாதிகள் நம்மளுக்கு கூட உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த சபை கொலைத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, 10 பேர்த்து கூட பேசுறது நம்மளுக்கு ஆகாத சமாச்சாரம். சரி, இப்போ குரு குருவோட சேர்ந்து சனி பார்த்ததுன்னா புத்திர பாக்கிய தடை ஏற்பட்டுருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் ஏற்படும், கடன் தொல்லை, சுபகாரியத்துக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேல்மட்ட நபர்கள், அதாவது உயர்மட்ட நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு இல்லாமல் போகும். கவர்மெண்ட் வகையில், அரசு வகையில் தண்டனை நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சரி, சுக்கிரன் சேர்ந்து சனி பார்த்துச்சுன்னா நீச பெண்களுடைய தொடர்பு, இல்லற சிறப்பின்மை இல்லாமல் போயிடும். மானபங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுக்கும், திருமணம் தடையாகிக்கிட்டே போகிறதுக்கும், போதைப் பொருள்களை நம்ம அவங்களா போய் அந்த போதைப் பொருளை நாடி போகிறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்துடும் சேர்க்கை இருந்தது அப்படின்னா. இப்போ ராகு இது கூட சேர்ந்து சனி பார்த்துன்னு வச்சுக்கங்களேன், உடல் உபாதை, ரணபயம், ஆயுத சிகிச்சை, தகாத காரியங்களை செய்கிறது, குலத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத செயல்கள் செய்கிறது, அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு சேர்ந்தா ஏற்படும். சரி, கேது சேர்ந்ததுனாக்கா, கேது சேர்ந்து சனியோடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா விபத்தால விபரீத விளைவுகள் ஏற்படும், எதிர்பாராத ஆபத்துகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நாஸ்திகத்தன்மையும் வந்துடும், கோயில் சொத்துக்களை அபகரிக்கிறது, உடல் பங்கம், விமானம், ரயில் விபத்து, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படும். செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோமே, இதில் தான் அந்த கொலைபாதக செயல் ஏற்படும் சொல்லுவாங்க. ரொம்ப தீவிரமான செயலை செய்கிறது இந்த செவ்வாய் சனி ராகு, மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பலம் வாய்ந்தது. இப்போ இந்த மேஷம், கடகம், சிம்மம், கும்பம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனியோடைய சுப பலன்கள் அதிகம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இவரோட இந்த சனியோட 6, 8 உண்டான கிரகங்கள் சேர்ந்து இருந்தது அப்படின்னா சிறப்பான பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த லக்கணங்களை பிறந்தவங்களுக்கு சனியோடைய சுப பலன் அதிகமாக கிடைக்கும். இவங்க யார் சனியோடைய
பலத்தை பெற முடியும்னா இந்த 4 ராசிக்காரர்கள் நம்மளுக்கு பெற முடியும். சரி, இந்த சனி கூட 1ஆம் இடத்த அதிபதி, 4க்குரியவங்க, 5க்குரியவங்க, 9க்குரியவங்க, 10க்குரியவங்க, 11க்குரியவங்க சேர்ந்து சனி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கு 2வது நட்சத்திரத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், மிகப்பெரிய பலமான ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் முன்னோர்களுடைய அனுகிரகத்தினால, முன்னோர்கள் செய்த நல்வினையினால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. சரி, இப்போ இந்த விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த மாதிரி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனியுடைய தீய பலன்கள் வந்து அதிகம் வந்து இருக்காது. சனி பெருசா பாதிப்பை நம்மளுக்கு தராது. அதை மீடியமான பலனை தரும்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 9, 10, 11க்குரியவங்களோட சேர்ந்து இருக்கிறதும் மிகப்பெரிய சிறப்பு தான். இப்போ சனி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு 4, 5, 9, 10, 11 போன்ற இடங்கள்ல புதன், சுக்கிரன், குரு, ராகு போன்ற கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஜாதகரை ஏதோ ஒரு துறையில நிச்சயம் உங்களை உயர்த்தி காட்டும். பெயரையும் புகழையும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும். அரசு பதவி, உயர்ந்த நிலை, பட்டம் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிரக சேர்க்கை இணைவு தான் ஏற்படும். அழியாத புகழ் பெறும் வாய்ப்பு இவங்களை வந்து தேடி வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்றவர்கள் இருந்துன்னு வச்சுங்களேன், பெரும் சிறப்பும் புகழும் வந்து இவங்க இருக்காது. சரி, சனி மேஷம், சிம்மம், மீனம் இந்த ராசிகள்ல இருந்து இவங்களுக்கு 4, 5, 9, 10, 11ல சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா மத்தியமான யோகத்தை நம்மளுக்கு கொடுக்கும். பொதுவாகவே சனி வந்து குரு, புதன், கேது கூட சேருவது ஒரு சிறப்பு. இந்த சேர்க்கைக்கு ஜாதகர் பல வித்தைகளை தரும். தெய்வீக நன்மை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த சனி கூட புதன், குரு, கேது சேர்க்கை இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பலம். ஏதோ ஒரு வகையில ஒரு சிறப்பு இவங்ககிட்ட இருக்கும். சனி கூட இந்த செவ்வாய், சூரியன், சுக்கிரன், ராகு சேர்வது மிகப்பெரிய சிறப்பா இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுகத்தை கெடுத்துரும். இல்லற பாதிப்பை ஏற்படுத்தி வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வந்துடும். இந்த சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போகிறது, உடல் பாதிப்புகளை தர இந்த சேர்க்கைக்கு நம்மளுக்கு வழி உண்டு. சரி, இப்போ இந்த சந்திரன், அதாவது மிகப்பெரிய வலிமையான கிரகம் இல்லையா, சந்திரன் சனியோடைய சேர்றது அப்படிங்கிறது தாய்க்கும் தாய் வர்க்கத்திற்கும் தோஷம். ஆனால் ஜாதகர் சிறப்படைய சூழ்நிலை தந்தாலும் பூரணத்துவம் வந்து இதில் கிடைக்கிறது இல்லை. நடைமுறை பார்த்த வகையில் மெயின் நம்மளுக்கு என்னன்னாக்கா 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இது போன்ற எல்லா ஜாதகத்தையும் பாதிக்கிறது இல்லை. 75% ஜாதகங்களுக்கு 7.5 சனியில தான் திருமணமே நடக்குது. இந்த மாதிரி சனியுடைய குற்றம் மிகவும் பாவத்தை செய்தவர்களுக்கு தான் அதிகம் பாதிக்கிறதே தவிர கர்மாவின் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே சொன்ன சனி, இந்த 7.5 சனி நடக்க முடியும் இந்த காலகட்டங்களில் நம்ம கண் கூட பார்க்கலாம். யோகத்தை தரக்கூடிய நிலையில ஜாதகத்தில் நம்மளுக்கு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு இந்த 7.5 சனியுடைய காலங்களில் சொத்து சேர்க்க, உயர் பதவி, புகழும், கீர்த்தி, கௌரவம், அந்தஸ்து இந்த மாதிரி நிலைமையில அவர் கொண்டுட்டு போயிடும். நீதிமான்னு சொல்லக்கூடிய சனியுடைய காலங்களை நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டு தவறாக நினைக்கக்கூடாது. நாம் எதை தேடி வச்சிருக்கிறோமோ அதுக்கு தக்கபடி அளந்து தருவார் சனி. கட்டாயம் மனுஷன் மாதிரி சனி துரோகம் இழைக்க மாட்டார். இப்படி சனியை பற்றி இன்னும் மிக பலமான ஆதிபத்தியங்கள் நிறைய இருக்கு. சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா மிக வலுவாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ராசி பலன் நம்மளுக்கு பார்க்குறோம் இல்லையா, சனி எந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக மட்டும் பேசிக்கலாம்.
இப்போது மேஷ ராசியை பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் வரும்போது, 4ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் வரும்போது தீமையான பலன் கிடைக்கும். 3, 6, 10, 11 வரும்போது சுப பலனை தருவாங்க. இந்த சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம ராசியை வச்சு பார்க்குறது. மற்ற இடத்துல வந்து மத்தியமான பலன் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வருதுன்னு சொல்லுவீங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து மிகப்பெரிய யோக பலனாக இருக்கும். இந்த 12, 1, 5 சுப பலன்களை கொடுப்பாங்க. 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சுப கிரகத்தோடு சேரும்போது நல்ல பலனையும், மற்ற இடத்துல சேரும்போது மத்தியமான பலன்களையும் தரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2, 4, 11 சனி வரும்போது தீய பலன் தந்துடும். ஆனால் 6, 8, 9 வந்து இருக்கிறது ஒன்றும் பெருசாக தவறில்லை. அது நல்ல பலன்களை கட்டாயம் நம்மளுக்கு தரும். சுப பலன்கள் மற்ற இடங்களில் மத்தியம பலன்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கும். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 4, 8 வரும்போது மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுப்பார் சனி பகவான். ஆனால் 1, 11, 12 வரும்போது சனி வந்து அவ்வளோ தூரத்துக்கு சரியில்லை. மற்ற இடங்களில் வரும்போது மத்தியமமான பலனை கொடுக்கும். இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டா 3, 4, 9, 10 மிகப்பெரிய நல்ல பலனை தருவார் சனி பகவான். ஆனால் 2, 11 தீய பலன்களை தந்துடுவார் சிம்ம ராசிக்கு. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா மத்தியமமான பலன் தான் கொடுப்பாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 1, 4, 12 மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பாங்க கன்னி ராசிக்குள்ள. இந்த 1, 4, 12 தான் உங்களுக்கு நல்லா இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 1, 4, 1 அப்படின்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறது. கன்னி ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கிறதா மிகப்பெரிய நல்ல பலன். அதே சமயத்தில் 2, 6, 7 இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது மட்டும் தீய பலனை கொடுப்பார். இந்த இடத்துக்கு வர்றது அந்த 2.5 வருஷ காலமும் சரியாக நம்மளுக்கு வராதுன்னு எடுத்துக்கணும். சரி, மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு மீடியமான பலனை கொடுத்துருப்பார். பெரிய லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது. இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஸ்தான பலம் பெற்றுறாருன்னா மற்ற கிரகத்தோட சேர்க்கை வரும்போது நல்ல பலன்கள் தான் கொடுப்பார். இதற்கு மட்டும் கண்டம், அஷ்டமம், 7.5 சனி, தோஷம் வந்து நம்மளுக்கு இருக்காது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல வரும்போது ஆரம்பம் தீமை, அது பிறகு நன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த 2.5 வருஷ காலத்தில் 1, 4, 5 இடத்துல தீய பலன்களை கொடுத்துரும் இந்த விருச்சிக ராசி. 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சுப கிரகத்தோடைய சேர்க்கை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய நல்ல பலனை விருச்சிகத்துக்கு எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வரும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள். இதே போலதான் இப்போ தனுசு ராசிக்கு 2, 8 வரும்போது மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் ஒரு மத்தியமான பலன் எடுத்துக்கணும். இதே போல மீன ராசிக்கும் இந்த 2, 8 வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க. அதே சமயத்துல இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 4, 7, 12 வரும்போது தீய பலனும், 5, 6, 11 வரும்போது நல்ல பலன்களும், மற்றவங்களுக்கு மத்தியமான பலன்கள்னு சொல்லுவாங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு 1, 2, 4, 8 வரும்போது நல்ல பலனும், மற்ற இடத்துங்களில் வரும்போது மீடியமான பலனும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி தான் நிற்கிற இடம் ஏன் அந்த இடத்துக்கு நிற்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். சனியுடைய நம்மளுடைய வம்சாவளிக்கு இப்போ திருமணம் ஆகாதவங்கள் இருந்தது அப்படின்னா சனியுடைய நல்ல நிலைமையில் நம்மளுக்கு அமையணும், நம்மளுடைய வம்சாவளி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில நம் வாழும் காலங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த வித துரோகம் செய்யாம பாவங்களும் செய்யாம இருந்தா அப்படின்னாவே நம்மளுடைய சந்ததிகளுக்கு சனி ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சு ஒரு சமூகத்து அந்தஸ்தை நம்மளுடைய சந்ததிகளுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா சனி வந்து நீதி தவறாத ஒரு ஆள், செய்யற செயலுக்கு தக்க பிரகாரம் தன்னுடைய இடத்த அவர் வந்து அமைச்சுக்குவார் அப்படிங்கிறதே ஜோதிடத்தோட விதி. வாழ்க வளமுடன். மீண்டும்